KN நேருவின் ஊழல் மீண்டும் உருவெடுத்திருக்கிறது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு, ஒரு மாதம் இருக்கும், இடி அமலாக்கத்துறை டிஜிபிக்கு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்தில் என்ன பண்ணாங்க, ஒரு நேரு சம்பந்தப்பட்ட துறையில் நகராட்சி மேம்பாடு, குடிநீர் வழங்கல், நிறைய இன்ஜினியர்ஸ் எடுத்தாங்க. அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு ஆளுக்கு 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வாங்கியிருக்காங்க. நூற்றுக்கணக்கான பேருக்கு விதிகளை மீறி பணத்தை வாங்கிட்டு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுக்கான ஆதாரங்களை 200 பக்கங்களுக்கு மேலாக எழுதி டிஜிபிக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் அமலாக்கத்துறை கடிதம் அனுப்புனாங்க. எதுக்கு அனுப்புனாங்க தெரியுமா? எஃப்ஐஆர் போடுங்க. நம்ம மேலே எஃப்ஐஆர் போடுவான், ஆனால் உண்மையிலே தப்பு செய்கிறவன் மேலே போடுறதில்ல. அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு இடி அனுப்புகிறாங்க. ஏன் 25 லட்சம் டு 30 லட்சம் வாங்கிட்டு போட்டிருக்காங்க நூற்றுக்கணக்கான பதவிக்கு. பாவம், தகுதியின் அடிப்படையில் இருந்தவரெல்லாம் கனவு என்ன ஆகிறது? உடனடியாக எஃப்ஐஆர் போடுங்கன்னா இதுவரை எஃப்ஐஆர் போடல, ஒரு மாதம் ஆச்சு. டிஜிபிக்கு கடிதம் எழுதினார், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எழுதினார். சாதாரண மனிதர்களுக்கே எஃப்ஐஆர் போடுறதில்ல, சிஎஸ்ஆர் கொடுக்கறதில்ல. அவ்வளவு பேரும் கோர்ட்டில் போய் நிற்கிறான். அசிங்கம் இல்லையா காவல்துறைக்கு? இது ஒரு ஈடி கொடுத்தாங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடி தூக்கி குப்பை தொட்டியில் போட்டாங்க. இன்று புதிய ஊழல் வெளியில் வந்திருக்கிறது. ஈடி தான் எழுதியிருக்காங்க. அதாவது 1020 கோடியோ 1050 கோடி அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க. நகராட்சி இதுலேயும், குடிநீர் இதுலேயும், கழிவு நீர் இதில் அவங்க பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன பண்ணிட்டா, மறுபடியும் 230 பக்கத்தில் கடிதம் எழுதியிருக்காங்க இடி. இந்த தடவை என்ன சொல்கிறாங்க, டெண்டர் போடுறாங்கல்ல, அதில் 7% டு 10% கட்சிக்கு பணம் கொடுங்கன்னு வாங்கியிருக்காங்க KN நேரு. அடுத்தது 20% டு 25% லஞ்சமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ உருப்படுமா? இவங்க தூய்மை பணியாளர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, அதில் 25-30% வாங்கியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? தூய்மை பணியாளர்கள் இருக்கிற வீடு சீக்கிரம் இடிஞ்சு விழுந்துடும். அப்புறம் இந்த ஊழல், குடிநீரில் இந்த வெள்ளம் வந்ததுன்னு இங்கே ஊழல், சென்னை இதில் 4000 கோடி, குடிநீரில் ஊழல், கழிவு நீர் இதில் ஊழல், நகராட்சி மேம்பாட்டில் அந்த எல்லாம் ஊழல், 1020 கோடிக்கு லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி மறுபடியும் 2வது கடிதத்தை இன்றைக்கி இடி அமலாக்கத்துறை டிஜிபிக்கு எழுதியிருக்காங்க.